நேரம் தான். பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்? 1/2 மணிக்கு ஒரு தடவை. நீங்க எவ்வளவு நேரமா நினைக்கிறீங்க? ரொம்ப நேரமா இருக்க. ரொம்ப நேரமா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷம் இருக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலையா போறேன். பஸ் ஸ்டாண்டிலே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிற்கும். தள்ளின்னா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிற்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? சமர்த்தித்து கொடுத்தது. பஸ் எல்எஸ்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பா? வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்குமில்ல? நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல. இல்லன்னா எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்குனா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்க. நேரு பார்க்கு மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வரையா? பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? 1 ரூபா 10 பைசாயா? ஒரு 5 ரூபா கொடுத்தா மீறி சில்லறை கொடுப்பாங்க. கொடுப்பாரியா? டிக்கெட் நாம போய் கண்டக்டர் வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்மகிட்ட கொடுப்பாரு? அவர் உட்கார்ந்து இடத்துல கொடுப்பாரு. பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்கல. ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ் ஏற பிறகு தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏற பிறகு தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாங்க. என்னமோ 2 கேள்வி கேட்டா இப்படி எடுத்துக்கிற மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியன் HMTயா இல்ல டைட்டனா? டைட்டன். இதெல்லாம் ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷமா. இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்ப மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறீங்க. நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா? ஆமா. சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்கமா திட்டுவீங்களா? சாதாரணமா அசிங்கமா திட்டுவேன். நீங்க என்ன கோவமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா? கோவமா இருக்கேன். வாயின்னு சொன்னாங்களே, உங்களை சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா? யாருக்கு தெரியும்? விட்டு கொடுத்தா வந்து இறங்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா? ஆமா. ஃப்ரெண்ட் என்ன சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா? உயிர் தோழி. ஒன்னா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்டுல தங்கி இருந்தீங்களா? ஒரே வீட்டுல இருந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா? மேத்ஸ். ஒரே காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமன்ஸ் காலேஜ்லயா? விமன்ஸ் காலேஜ்ல. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்ல இருந்து போய் படிச்சோம். காலேஜுக்கு எந்த பேரு? தோட்ட மாட்டோம். இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேட்ச் மேக்கரா? பஸ் வருது வர போலாம். நம்ம டிக்கெட் வர ஏத்த போறாங்களா? ஆமா பெட்ரோல் ஒன்று ஏற போகுதுல்ல. உங்க எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன். ஆமா இப்படியே வர சரிட்டே போயிருந்தா அப்புறம் என்னத்த நம்ம பஸ்ல வருது? நான் போனோம். என்னத்த போ. ஆமா வீட்டுல ஏதோ பிரச்சனை சொன்னீங்க என்னாச்சு? வணக்கம். உட்காந்து பாருங்க சாப்பிட்டீங்க. கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆகிட்டு அதை அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். இந்த பொண்ணு அந்த பொண்ணு இவங்க பதிலே வரல. அங்கே சுத்திக்கிட்டு இருக்கேன். பதில் வரும் நம்பிக்கை இருக்க. கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்க காதலிக்கலே சொல்லிட்டேன் உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரோட காதலிச்சா எப்படி? அது காதலிச்சு மட்டும்தான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சாங்க. என் வீட்டுல எப்பயும் சம்மதிக்கல. அவங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா முதல்ல இவங்க சம்மதிக்கிட்டு அப்புறமா இதை பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடிமா இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்களேன். எல்லா பொண்ணுங்க காதல் வந்துடாது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதா காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல மூக்கு இருக்குதா? காது இருக்குதா? கழுவு இருக்குதா? கால் இருக்குதா? குட் மார்னிங். இங்கே வந்துட்டீங்களா? இது பேங்க். தெரியும். இது பேங்க், இதான் கேஷ் கவுண்டர். நீங்க தான் சீட்டா தெரியும் வந்திருக்கேன். வந்திருக்கீங்க. இது கூட நல்ல கேள்விதான். என் பேர் அருண். இன்ஜினியர் இருக்கேன். வீடு அடையாள. இது கல்யாணம் ஆகல. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு?
ஆமா உங்க பையன் தான். என்ன பேசுறீங்க? ஆரம்பத்துல இருந்து வரணுமா? ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க? யாரு? உங்க எனக்கு தெரியாது. தெரியுமா? இங்கே வந்துட்டீங்களான்னு கேட்டீங்க. ஐயோ அந்த தெரிஞ்சவங்க இல்ல. இங்க அக்கௌண்ட் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லையா? இல்ல. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமா? பியூன் நம்ம 2 பேரும் அக்கௌண்ட் ஓபன் பண்றது பியூன் இருக்கு. உங்க வெளியே தள்ளதுக்கு. அது நல்லா இருக்காது. நீங்க கோவமா கட்டணும்னு சொல்லுங்க, நான் டீசன்ட் வெளியில போயிட்டாங்க. கெட் அவுட். தேங்க் யூ. குடிசா அக்கௌண்ட் ஓகேடா? இந்த ரோஸ் இது உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். எப்படியோ பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்தீங்க. இன்னைக்கு இது போதும். பாய். உங்க பேரு முத்து, வயசு 40. வெளியூர் சொன்னீங்க. எந்த ஊரு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு ப்ராப்பரா இல்ல சுத்துப்புறமா? ஊரு ஓரமா. உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா? மழை பெஞ்ச என் வெள்ளம் வந்திருக்க. எவ்வளவு அடி? 4க்கு மேல வந்திருக்க. மழை நின்னு போச்சா? பத்தியா போச்சுங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் எல்லாம் இருந்துச்சா? பகல்ல இடி ராத்திரில மின்னலுங்க. அப்ப ராத்திரில இடி சத்தமே இல்லையா? இருக்குமே. பெருசா இருந்துச்சா கம்மியா இருந்துச்சா? பெருசாங்க. பெருசுன்னா எப்படி? பாறையை உருட்டி விட்டா பாருங்க. ஏது பாறையை உருட்டி விட முடியுமா? முடியுமா? எப்படி? காத்தடிச்சா ஊருங்க. உப்பு காத்தா ஊற காத்தா? ஊற காத்துங்க. ஊற காத்த நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயா காத்த பாத்திருக்கீங்களா? போறேன். விடுங்க. நான் விடணுமா நீங்க விட போறீங்களா? நானே போறேயா. போறேன். எங்க போறீங்க? ரத்தம் பண்ணிக்க போறேயா. பாவம். அதற்கு என்ன வருத்தமோ? யாரடி பேர? அந்த ரோஜா பூக்காரனையா? நீங்க வரல. நல்ல வேலை. அவன் வரலன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? காதலாகி கசிந்துருகி. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு நினைக்கிறீங்க. புக்கு பேர சொன்னேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த புக்குங்க. உனக்கு நான் எனக்கு நீ. கேட்டதெல்லாம் போதும். மறந்து போ நெஞ்சமே. ஹலோ வாங்க வாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்டு? நானும் பஸ் ஸ்டாண்டு பேங்க்ல உங்க பின்னாடி சுத்தா கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் சுபாவம் அப்படி. எனக்கு ஹாய் சொல்லிட்டாரு. சினிமா போலாமனு கூப்பிடுவேன். என்ன செட்டப் பண்ணிக்குவேன். இல்லைங்க, என் மனசுல சீட்டாவை தவிர வேற யாரும் இல்ல. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் கிடைக்காததான் அறிவாங்க. சரி, நாளைக்கு சீட்டை உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சொன்னா அடுத்த நிமிஷம் அவங்க தாய் ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றத முடிவு பண்ணிட்டேன். ஒரு சீட்டை சீமா போட்டுறீங்களா? ஐயா, இன்னைக்கு சாயந்தரம் நேரு பார்க் கூட்டிட்டு வரேன். அங்க வாங்க பேசிக்கலாம். நிஜமாவா? அது நிஜமாதாங்க. எனக்கு இதெல்லாம் சரியா தோணல. திரும்பி போயிடலாம். உன்னையே நீ ஏமாத்திக்காதடி. லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். நீ இங்கதானே இருப்ப? ஆமா. எனக்கு மாட்டேன்னு பாக்குறேன். இப்போ நீங்க என்ன பக்கத்துல வந்தீங்க? என்ன பக்கத்துல வந்திருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சொல்றதுக்கு குச்சமா இருக்கு, உங்களுக்கும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம் இருக்கும். சம்மதம் தான் சம்மதம் தான். சம்மதம் இல்லாம வந்திருக்கீங்க. என்ன தெரியுங்க? குப்பத்தட்டிவா தெரியுது. ஆனா நான் காலை 6 மணிக்கு வந்து எல்லாம் குப்பத்தட்டி ஓட கட்டி வச்சுட்டேன். வேற வழியே இல்லை. இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும். இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு சீதா, பேங்க்ல கேஷியர், ஹைட் 5'6", என்னோட கொஞ்சம் கொள்ளும். காலைல 9 மணிக்கு 12 பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி 12 பஸ்ல இறங்குவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு பேரு அனிதா, ஒரே ஒரு காதலன் பேரு அருண். அது நான் தான். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான். தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதான் நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையா தெரிஞ்சா அது போதும். இல்ல அம்மா அம்மா
இந்தா இருங்க. இது என்ன அரிசி? பச்சரிசி. பச்சரிசி உடம்பு கொத்துக்கிறாரு நேத்தே சொன்னல. ஏன் புழுங்கரிசி ஆக்குறது? ஏண்டா என் புருஷனை எதை போட்டாலும் சாப்பிட்டு போறாரு, உனக்கு புழுங்கரிசி கேக்குதா? சோறு இல்ல போற வச்சுக்க. நீ இல்லாட்டா எத்தனையோ வீடு போற. என்ன காலையில இருந்து பாக்குறேன், ஒரு பையில செய்ய மாட்டேங்கிறானே. அண்ணா என்னையா ரங்கசாமி வாங்கின ஒரு கை போடலாம். அது சரிதான், உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா, எனக்குமா வேலை இல்ல. சரிதான் போயா. ஆமா, இவன் ஒருத்தன் உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான். போடா புண்ணாக்கு. என்னண்ணே தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பையில சிக்க மாட்டேங்கிறான். வாடா கோணையா நம்மளாவது ஒரு கை போடுவோம். அட இருண்ணே சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே நம்ம முத்து எங்க போயிட்டு 2 நாளா? நீ இல்லாம ஒத்த கையா ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு. வா சுறுசுறுப்பா 2 ஆட்டம் போடுவா. தள்ளி உட்கார், அப்புறம் சாப்பிடலாம். இல்லண்ணே இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்குண்ணே. முத்து நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க, ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான், ஆனா 7 வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி? ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்ப்பா. முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, தேரை இருக்கே தேரை, அது தெரியுமா? கல்லுக்குள்ள இருக்குவே அதானே? அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா. என்ன ஒரு கை போட்டுமா? சரி போடுங்களே. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஏயா காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு? போலையா நீயும் உங்க கூட சேர்ந்துட்டியா? இவரா கூப்பிட்டாரு. போடப்பா. நேற்று விட்ட காத்த பிடிக்கலான்னா அதுக்குள்ள கருத்துட்டியாடி. ஆமா, இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும். ஏயா வயிற்றுச்சல கொட்டிக்கிற? இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா, கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல, போகலையா? போறேன், ஒரு 5 ரூபாய் கொடு. செத்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா? ஆடி போடு. எங்க அப்பா செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன். நீ என்னடி பிசாசு? யாரப்பா அது? சினிமா நடிகை மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா? அப்பா. ஐயோ மகா, நீயா? உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா. பைய கூடு மகா. கண்ணாடி எனக்கா வாங்கிட்டு வந்த? அம்மா எங்கப்பா? அவன் ஆபீஸ்க்கா போவா, அடுப்படி தான் கிடப்பா, போய் பாரு. ஐயோ என்னமோ மாதிரி இருக்குது. இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா? அம்மா சாசாத்தி, என் கண்ணு எப்படிமா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஊர்ல இருந்து வரேன்னு தெரியும்ல, ஏன் வண்டி அனுப்பல? இருந்தது ஒரே வண்டி, அதையும் உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு. நான் என்னம்மா செய்யறது? மாமா கிட்ட சொல்லிருந்தா அவராவது அனுப்பிச்சிருப்பாருல. அதான் வந்துட்டியல்லம்மா, அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிளங்க எடுத்துட்டு இருக்கிற? என் கண்ணு, நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, இதோ இந்தாங்க. அடேங்க அப்பா, இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்திதாமா. அப்பா சீட்டு கட்ட குடு என்கிட்ட. டேய் நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா, அதான் சாடுறா. அட குடுப்பாடா. டேய் குடுப்பா. அப்பா குடு. டேய் குடா. விட இல்லையாப்பா. டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டு போயா. நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நடக்கிற கதையே வேற. வா வந்து வா. நீங்களும் ஒரு அப்புறம் பிள்ளையா? வந்த பிள்ளை எப்படி இருக்க, பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாத்தியாமா, ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா? ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும், நான் போய் மாமாவை பாட்டியை பாத்துட்டு வரேன். உங்களுக்கு இதே வேலை போச்சு. ஒரு கை போடா. டேய் போடா, கல் போடா. ஐயோ டேய் ஒரு கப் காபி கொண்டா. டேய் டேய் ஒழுங்கா போடா. டேய் சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடி கண் தேடி வரும் ஐயப்பனை நாம் கும்பிட்டு பாடுகிறோம், என்னப்பனை சபரிமலையில் வண்ண சந்திரோதயம். என்ன இது டிவி தானா ஓடுது? நேற்று தானே ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்தான், துட்டை வாங்கிக்கிறானுங்க, சரியா ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்களா பாரு, பாவி பயலுங்க. சத்தம் போட்ட கொலை பண்ணிடுவேன். வா இந்த பக்கம், கைய கட்டு, கண்ணை திறந்து பாரு.
கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்திட்டு வா. ஆமா, எப்ப வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், மாமா எங்க? அவன் எங்க வீடு தங்குறான். அவனுக்கு ஊர் வேலையே பெருசா இருக்குது. ஆமா, முன்ன விட ஒரு சுட்டு பெருத்துட்டு போல இருக்கு. உன் கண்ணு பட்டையே தான் நான் துரும்பா அழைச்சிட்டேன். ஓடுங்க ஓடுங்க, நல்லா ஓடுங்க. சண்டை பக்கம் வாங்கடா, உங்களை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க தம்பி. ஏன் பெரியவரா, அவங்க ஏன் உங்களுக்கு கொலை பண்ண வந்தாங்க? அது ஏன் கேக்குற தம்பி? சந்தையில வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் இடுப்புல கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தனா, என்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்தை எப்படியோ இந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாலேயே பேச்சு கொடுத்துன்னு வந்தானுங்க. நானும் யதார்த்தமா தான் பேசிக்கினே வந்தேன். நம்ம நொண்டி முனீஸ்வரன் கோயிலாண்ட வரும்போது இந்த செனப்பண்ணி மாதிரி ஒருத்தர் நானே, அவன் டப்புன்னு என் பொரட்டியில தட்டினான். தம்பி, உன் வயசுன்னா என் வயசுன்னா என்கிட்ட எல்லாம் தமாஸ் பண்ணலாமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் கத்திய காட்டி எல்லா பண்ணிட்டான். அப்பதான் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சுது, ஆஹா நம்ம மொத்த பணத்துக்கும் ஆபத்து வந்துச்சுன்னு. ஆனாலும் சுதாரிச்சுக்கின்னு ஒரு கையில பணத்தை புடிச்சுக்கின்னு விட்டே ஓட்டம். அப்படி இருந்து மடிட்டானுங்க தம்பி. நீ மட்டும் வரல, மொத்த பணத்தை அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஏன் பெரியவரா, நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழியில வரலாமா? ஆமா, எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? 9 ரூபாய் தம்பி. 9 ரூபாயா? ஆமா தம்பி. ஏங்க, இதுக்கு போயா இவ்வளவு தூரம் போராடினீங்க? அவங்க கத்தியில குத்திருந்தா என்ன ஆகுறது? தம்பி, நம்ம வீட்டு பணமா இருந்தா பரவாயில்ல. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கோழியை கொடுத்து வித்து கொடுக்க சொன்னான். வித்த காசை நானேமா கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்களா தம்பி? வழியில யாரோ பறிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா தம்பி? எனக்கு அடுத்தவங்க ஒரு சொல்லிட்டா தாங்காது தம்பி. மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல, மானம் தான் முக்கியம். ஏன் பெரியவரா, நீங்க எங்க போகணும்? மேட்டுப்பட்டிங்க தம்பி. போற வழிதான், நான் இறக்கி விடுறேன், வாங்க. ஐயோ, இந்த மாதிரி வண்டியில முன்ன பின்ன ஏறி நமக்கு பழக்கம் கிடையாது. நீங்க போங்க, நான் நடந்து வந்துடுறேன். உட்காருங்க, நான் இறக்கி விடுறேன், வாங்க உட்காருங்க. நல்ல கெட்டியமா பிடிச்சுக்கோங்க, ஒண்ணும் ஆகாது. ஆமா, அரசம்பட்டியில தம்பி யார் வீடு? பழைய பிரசிடென்ட் இருந்தாரு, அவரோட புள்ள. அப்படின்னா தம்பி தான் இப்பதான் பிரசிடென்ட் சொல்லுங்க. ஆமாங்க தம்பி. நிறுத்து 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 நிறுத்து. நிறுத்துறேன் தம்பி. வாழைப்பழம் இருக்குதா? அதுதான் நம்ம மூடு. ஓஹோ, வந்து மோர் சாப்பிட்டு போங்க, வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். பார்த்து போங்க. என்ன மாப்பிள, பக்கத்து ஒரு பிரசிடென்ட் வண்டியில வந்து இறக்குறாப்புல இருக்கு. அவரு நம்ம ஃப்ரெண்டு தான் மச்சான். ஓஹோ, ஃப்ரெண்டா? Hello mom, how are you? அட வாடி, எப்போ வந்த? Just now. பரீட்சையில எப்படி எழுதிருக்க? First classல பாஸ் பண்ணிடுவேன் மாமா. ரிசல்ட் வந்தா தானே தெரியும். ஆமா, இது என்ன Dress? படிப்பு ஏற ஏற இதுவும் ஏறிட்டே போகுது. இதான் மாமா லேட்டஸ்ட் ஃபேஷன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிய போகுது? இந்த வேஷ்டி சட்டை விட்டா உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் சுத்தா பட்டிக்காடு ஆயிட்டீங்க. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தாண்டி நடந்துக்கணும், அதாண்டி பண்பு. அப்புறம் இதே எதுக்கு கோபுரத்தை கட்டிக்கீங்க, வசதியா இருக்கும். என்னடி சொன்ன? உள்ள வா கவனிச்சுக்க. எத்தனை நாளைக்கு தான் ஆட்டத்தவங்களை நம்பி பிழைக்க போறியோ? என்னைக்கு தான் உன் காலை விடிய போகுதோ? கிளி ஆட்டம் வளர்த்து குரங்கு போய் கையில் கொடுத்து விட்டேன். என்ன பண்றது? உந்தாலே எடுத்து அம்மாடி அரிசி பருப்பெல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போடியம்மா. ஏமா நெய் இல்லையா? எதுக்கு? அவருக்கு எண்ணெயில சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லையா? பெரிய மைசூர் மகாராஜா மச்சான், நெய்யில இறங்காதோ ஒரு 10 நாள் பட்டினா போடு, வாய்க்கு வருவான். அம்மா அம்மா, நான் பாஸ் ஆயிட்டமா? இந்த நீ பாஸ் ஆயிட்டு 2 3. என்னடா கட்டட கடகடன்னு ஆடுதேன்னு பார்த்தேன். ஆத்தா மக பேத்தி 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, இந்த வீட்டுல ஏதோ நடக்க போகுது. அப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன். இந்தாங்க. பாஸ் ஆயிட்டியா? ஏன் பொண்ணு இல்லையா? எனக்கு இருக்கிற மூலையில உனக்கு கொஞ்சமாவது இருக்காது? அப்பாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் படிக்கட்டா? அடியே இங்க பாரு. அங்க பாரு. எதுவா இருந்தாலும் உன் மாமன் ஒரு வார்த்தை கேளு, அவ என்ன சொல்றானோ அது படி செய். அடிப்போடி அர்த்தம் கட்டவள, அவ வேலைக்கு போகணும் நான் படிக்க வச்சேன். என்னமோ 4 எடுத்து படிச்சுக்கிட்டானா என் பிள்ளைக்கு ஒரு உதவி ஒத்தாசியா இருக்குமே தான் படிக்க வச்சேன். அம்மா தாயே, நீ வேலைக்கு போக வேண்டாம், ஒண்ணும் போக வேண்டாம். அதை தூக்கி அப்படி குப்பையில போடு. வர்ற தை மாசம் உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம்.
நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க மாமியாரே. இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒத்து போய். வணக்கம் ஐயா. வணக்கம். யார தேடுறீங்க? உங்க ஊர் தரவுக்காரர் தான் தேடிட்டு இருக்கேன். யாரு பிச்சாண்டியவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தா. ஆமா அங்க இருக்காரு. பெரியவரே பெரியவரே. தம்பி நீங்களா? டேய் கோயிதா நிறுத்தா. வாங்க தம்பி. தம்பிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் தம்பிக்கு ஒரு சேவை வேண்டாங்க. அட நீங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்களேன். நான் எப்ப சந்தைக்கு வந்தாலும் ஒண்ணு சாப்பிட்டு போறதுதான். நீங்க வாயில வச்சு உரிச்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க. தம்பி சந்தைக்கு வந்துச்சா? இல்லைங்க, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரு நல்ல கறவை மாடா வேணுமே. அதுக்கு இன்னும் இப்ப பேசி முடிச்சுட்டா போச்சு. ஆனா இங்க வானா இவனுங்க நிறைய வேலை சொல்லுவானுங்க. நம்ம ஊர் கோனார்கிட்ட இருக்குது, போய் பேசி முடிச்சுட்டா வாங்க. இன்னைக்கு யூனியன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் பார்க்கலாமா? நாளைக்கே முடிச்சிடுவோம். அப்ப நான் வரேன். ஐஸ் கரைஞ்சிட்டா டேஸ்ட் பூடும். தப்பிக்கிட்டே போங்க. டேய் கோயிந்தா, 50 பைசா கொடுத்ததுக்கு இன்னும் 3 சுத்து பாக்கிக்குது. வேகமா சுத்துறா. டேய் மச்சான், அது நம்ம ஊமச்சி தானே? ஆமாடா. டேய் மச்சான், இவள எப்படியாவது செட்டப் பண்ணு பாக்குறேன். தப்பிச்சுக்கிட்டே இருக்காடா. போய் ஊமச்சியாடா. அவ வாய் ஏன்டா பாக்குறேன்? அவ உடம்ப பாரு, உரிச்சி வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி. இப்ப பாடுறா வேடிக்கைய. பே பே. ஏய், ஊமச்சின்னு சொன்னியே, என்ன வெட்டுறா பாரு. பே. சினிமா போலாமா? டேய் மச்சான், உங்க கூட வரதுக்கு அவளுக்கு பிடிக்கலையாண்டா. நான் மட்டும் தனியா போய் மடக்கிறேன் பாரு. ஒன்னா போலாமா? ஊமச்சிய மடக்கிட்டோம். மச்சான், ஊமச்சிய தனியா கூப்பிடுறாடா. அவனை ஜெயில போட்டு அடிச்சிட்டு போறாங்கடா. இங்க திருந்தாதவன் ஜெயில போய் திருந்தட்டும். போல. ஐயோ என் பேரனை போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்களாமே. இந்த அநியாய அக்கிரமம் எந்த ஊர்ல நடக்கும்? ஏண்டா இதுக்கு அது பிரச்சனை தானே? பேசாத, உள்ள வா. ஐயோ என் பேரன். போ உள்ள. போ. டேய் ஏய், எவன் என் பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது? டேய், நீ பிரசிடண்டா இருந்தா உன் வீட்டோட வச்சுக்கடா. என்கிட்ட நடக்காத. டேய் அக்கா, அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, சும்மா குடும்ப தகராறுங்க. போங்கடா, வாங்கடி உள்ள போய் பேசிக்கலாம். இந்த பாவை ஒழுங்கா இருந்தா அந்த குடும்பம் இப்படி போகுமா? அம்மா போ உள்ள. போ.